வெல்கம் பேக் டு மை சேனல் கோஷா ட்ராவல். என்னடா தம்பனையில் பார்த்துட்டு இப்போவுமே வெள்ளையங்கிரிக்கு விட்றாங்களா அப்படின்னு நினைக்காதுங்க. இது நான் லாஸ்ட்டு சீசனில் எடுத்தது. அதாவது மார்ச் மாதம் 13ஆம் ஊர்லேருந்து கிளம்பி 14, 15 அந்த சாட்டர்டே சண்டே போனது ட்ரிப்பு தான். ஸோ ரொம்ப நாளாக யூடியூப்பில் போடாண்டா அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். சரி, ஓகே, எடுத்தாச்சு, சரி அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பண்ணுறேன். இந்த காற்றுக்கு ஒரு வாசனையை காலையிலே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே நடந்துகிட்ருக்கோம். இனி மத்தியானத்து மேலே வெள்ளையங்கிரி மலை ஏறணும். வாக்கிங் ஏரியா, இதமான காட்டுப்பகுதியில் சுகமான காற்றுடன் அழகான ஒரு இன்ப யாத்திரை யாருக்கு கொடுத்து வைக்கும்? கரெக்ட். வாழ்க்கையில் சரித்திரம் படைக்கும் நாயகர்கள். ஸோ இது எங்கே நடந்துகிட்ருக்கோன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். ஈஷாக்கு பின்னாடி சைடு. ஸோ இங்கே வெள்ளையங்கிரி சுவாமிகள்னு ஒரு ஜீவ சமாதி இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு தான் காலையில் ஈஷாவில் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ அங்கே ஷேர் ஆட்டோ பெருசாக வரல. ஏன்னா எல்லா ஆட்டோவுமே ஈஷா டு வெள்ளையங்கிரி அந்த மாதிரி தான் எல்லாம் போய்ட்டுருந்து. ஸோ இங்கே சரி காலையில் நடப்போம்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டர் ஸோ அங்கே நடந்து நொய்யல் ஆறு ஒன்று இருக்குது அந்த ஜீவசமாதி பின்னாடி. அங்கே போய் நல்லா குளிச்சுட்டு மார்னிங் நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே காலையில் அன்னதானமாக முடிச்சுட்டு அப்புறம் வெள்ளையங்கிரி வரத்துக்கு போய் சேர்ந்தோம். இந்த குளிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த தண்ணி எல்லாம் உடம்புல போய் அடித்து இந்த உடம்பு. வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் எப்போவுமே அன்னதானம் நடக்கும். ஸோ நாங்கள் மத்தியானம் ஒரு 12 மணி போல் சேர்ந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மத்தியானம் அன்னதானத்தையும் முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழும்பி ஒரு 3 மணி போல் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இல்லைங்க, நான் வரேன். உங்கள் உயிர் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கு மலை ஏற வேண்டாம் என மிகவும் அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஆண்டவர் திருக்கோயிலுக்கு மலையேறும் என்னதான் இருந்தாலும் எங்க ஊர்ல அவன் அண்ணாங்கண்ணா முடியாது பேடிக்கு வந்தாங்க. நான் தம்பிக்கிட்டே எடுத்து அப்படியே இது எங்கள் செல்லில் போட்டு எடுத்து தரீங்களா? அடுத்த வந்து எடுத்துக்கலாம். ஓகே.
முன்னாடி போயிட்டாரா? மணி இப்பதான் வந்துடும். முன்னாடி போயிட்டாரா? எப்படி இதுதான் எடுக்கணும் அங்கே நான் ரொம்ப உண்டா அதை விட்டு வேட்டி போடா தம்பி எவ்வா இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தான். எவ்வளோ லேட் ஆகுதா? இப்போ பாருங்க என்ன இறங்கி தான் யாரும் மரியாதை கொடுக்கணும். ஆமாம் நாங்கள் நைட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் மேலே 7வது மாலையில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே மேலே கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு சாமியை பார்க்கலான்னு பிளானு. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சன்ரைஸையும் பார்த்துட்டு தான் சாமியை பார்த்துட்டு கீழே வந்தோம். கவரை கல்றா கவர் போட்டு தான் ஹிட் பண்ணிட்டாங்க தெரியல இல்லை இப்போ பார்த்து ஹீட் ஆக மாட்டேது. மேகத்துக்கு தெரியும் மேகம் தெரியுது. அண்ணா ஒரு பாருங்க சார் எல்லாரும் வந்து பாருங்க ரெட் மூன் அடியிலேருந்து வரும் மேலேருந்து வரும் கொத்துட்டு அடியில் ஃபுல்லாக மேகமாக இருக்கு. மேகம் ஃபுல்லாக இடத்துல உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது கடலில் போய் பார்க்கணும் அப்போ தான் அடியிலேருந்து வர தெரியும். இதுதான் ஒரு அறிவு நமக்கு. என்னைக்கே காலையில் எழுப்பி போய் பார்த்துருக்கியா சன்ரைஸ் காலையில் கிட்ட தான் இருக்கா? எந்த காலத்தில் பார்த்தோம் நீ தான் சூரியனை பார்த்து இல்லைன்னா உச்சந்தலையில் அடிக்க வேலை செய்ய நேரம். ஆமாம் கிட்டே இருக்கும் காலைல பார்த்ததில்ல. அடிமா அடி இங்கோட்டு அடிமா இங்கோடி அடிமா. சூரியத்தை எடுத்துட்டு ஆடிக்கலாம் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு நான் எப்படி பார்த்து இல்லையா வீடியோ போட்டுருந்தேன். நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். இன்னும் மாறிடும் கலர் மாற ஆரம்பிச்சு. கலர் மாறான் அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ பண்ணணும்னு சூரிய எள்ளு போய் தேஞ்சிருக்கு ஒரு சைடு வலது சைடு ஒரு தேஞ்சிருக்கு ஆராய்ச்சி பண்ணது
சாமி எடுத்தாச்சா? நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா அதில்? எல்லாரும் எடுத்துட்டு நிற்கலாம். பேக் பண்ணி கிளம்பலாம். ரசிக்கணும் இது எல்லாம் ஒன்றும் தலைமண்டை என்ன உள்ள மண்ணில் தள்ளி விட்டீங்க தெரியுமா? மண்ணில் போய் பார்த்தேன்னு உள்ளன்னு இருக்கிறேன். பக்கத்தில் பரிதாபப்பட்டு தள்ளி விடுறாங்க பக்கத்துக்கு இருக்குல்ல. இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்டு, கொஞ்சம் தியானம் பண்ணுற இடம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வெள்ளையங்கிரி வந்திருக்கேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன். இது எங்கன்னா 7வது மலையில் நம்ம சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ரைட்டு திரும்புவோம். ஸோ அதில் லெஃப்ட்டு ஒரு 500 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டு வரும். ஸோ இதில் வந்து ஒரு ஆளோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அந்த பாறை, அந்த லாஸ்ட்டு தெரிகிற பாறை வந்து அப்படியே ஒரு ஆளோட முகம் மாதிரியே இருக்கும். அதில் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. ஸோ காலையில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்புனோம் நாங்கள். அந்த சைடு பார்க்கணும் அந்த மேகத்தை. டேய் இந்த மேகத்தை பாரு மயிறு, இந்த சைடு மேகத்தை பாரு. ஏய் செமையா இருக்கு. லைட்டா இங்க கொஞ்சம் லைட்டா திரும்ப. அது போய். இப்போ அந்த பக்கம் திரும்பி பாரு. அந்த சைடு மேகத்தை பாரு. திருப்பி நல்லா அந்த சைடு நல்லா திரும்பி பாரு. இல்லப்பா உன் ஃபேஸை மட்டும் திருப்புப்பா. திருப்பு 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 திருப்பு. அது மேல திரும்பாது. அந்த பக்கம் திரும்புறப்ப வேற அந்த இதை சூளத்தை அந்த பக்கம் வச்சுக்கோ. இப்போ அந்த சூளத்தை பார்த்த மாதிரி திரும்புறா. நம்ம போய் அங்கே கூட உட்காந்துக்கலாம். கல் மேலேயும் கூட ஆமாம். அதுலேருந்து தக்கத்தக்கன்னு வரட்டு எடுங்க. இதான் அந்த பாறைக்கு மக்கள்